ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஆட்சியாளர்களால் முதல்ல வந்து செய்தியாளரை சந்திப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, அதிகாரிகளை வந்து சந்திக்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயே வந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்றதுக்கு இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்களோட அமைச்சர்கள் இவங்க யாராவது ஒருத்தர் வந்து சகாக்கள் வந்து வெளியே வந்து முதலமைச்சர் வந்து சொல்லலாமே, பேசலாமே, முதலமைச்சர் வந்து அவருடைய கருத்தை தெளிவா சொல்லலாமே. காவல்துறையை கையில வச்சிருக்க முதலமைச்சர் அவர் வந்து இந்த எஃப்ஐஆரை வந்து முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்காரு முதலமைச்சர். பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அத்தனை நடிகர்களும் அத்தனை பேரும் வந்து அவங்களுடைய குரலை கொடுத்தாங்க, பயங்கரமா குரல் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பொள்ளாச்சி சம்பவத்தை விட பெரிய சம்பவத்துக்கு பின்னாடி இருக்குங்கிற எங்களுக்கு பயங்கரமான சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்ல நடந்த சம்பவமா தெரியவில்லை. இது பல நாட்கள் பல முறை பல பெண்களை சீரழித்த சம்பவமாகத்தான் இது தெரிகிறது. இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைநகர் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை அனைவராலும் அறியப்பட்டது. இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே வரித்துக் கொண்டு சாட்டையால் அடித்த அந்த ஒரு செய்தி இன்று உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக கோவையிலிருந்து பாஜக பிரமுகர் திரு ஜெய்ஹிந்த் ஜெயராமன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயராமன். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி உங்களுடைய முதல் பார்வை என்ன? முதலில் இங்க ஆளுகின்ற திமுக வந்து அவங்களுடைய பொறுப்புணர்வை ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கணும். அந்த பொறுப்புணர்வு உணராம அவங்க இருக்கிறதுனாலதான் இங்க வந்து இவ்வளவு கொடூரமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இது அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இப்ப வெளியே வந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஊடக வாயிலாகவும் நம்ம உலகமே கையில் வச்சு கூட கைபேசிகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வருதுங்க, நிறைய விஷயங்கள் வருது. இப்போ இதுல நாம இன்னைக்கு ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ற முன்னாடி அதிமுக ஆட்சி இருக்கும் போதுங்க, கனிமொழி ஆகட்டும், போராளிகள் அதாவது ஏகப்பட்ட போராளிகள், இன்னைக்கு அந்த போராளிகளை எங்க போனாங்க, அவங்கள இருக்காங்களா ஊர்ல இல்லையா எதுவுமே தெரியல. சரி, இதைய வந்து பாஜகவுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போராட்டம் எடுத்து நடக்கும்போது கைது அடக்குமுறை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அதனால வந்து நம்மளை நாமே வருத்திக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணா, இன்னைக்கு நீங்களும் பாக்குறீங்க நானும் பாக்குறேன், சமூக வலைதளங்கள்ல அதை பத்தி ஏளனமா வந்து பேசக்கூடிய ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த போலி போராளிகள் அந்த முகத்துல வந்து இருக்குது. அவங்க முகத்துல வந்து இந்த போலி போராளிகள் அப்படிங்கிற வெட்ட வெளிச்சமா தெரியுது அவங்களுக்கு. இதுல அமைச்சர்களே, ஒரு சில அமைச்சர்களே, பொறுப்பில்லாத அமைச்சர்கள் பதில் சொல்றது எப்படி சொல்றாரு, ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கு வந்து அரசு எப்படி பொறுப்பாக முடியும்னு கேக்குறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அண்ணாமலை வந்து ஏதோ தேவையில்லாத வேலையை பண்றாரு அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், இதே வந்து கருணாநிதி வந்து ஈழத்துல போர் நடக்கும் போது ஒரே ஒரு நாள் வந்து அண்ணா உண்ணாவிரதம் இருந்தாரு. அந்த உண்ணாவிரதத்துக்கு இவங்க என்ன பேர் சொல்றாங்க, அந்த உண்ணாவிரதத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க, அது பயங்கரமா அப்படியே பயங்கர பில்டப் பண்ணாங்க. இப்போ யாரா இருந்தாலும் அவங்கள வருத்தி உடலை வருத்தி ஒரு போராட்டத்துக்கு அறிவிக்க மாட்டாங்க. நான் அண்ணாமலை வந்து அந்த விஷயத்த செஞ்சிருக்காரு. அது ஏன் நீ வந்து பாராட்டாட்டியும் பரவாயில்ல, உனக்கு பாராட்டுறதுக்கு மனசு இல்லாட்டியும் பரவாயில்ல, அது ஏளனம் பண்ணாமையாக இருக்கணும்ல. உங்க வீட்டு பெண் குழந்தைகளுக்கு நடந்தா நீங்க இப்படித்தான் ஏளனம் பண்ணிட்டு இருப்பீங்களா? எல்லாம் அதாவது அந்த முட்டு கொடுக்குற கட்சி இருக்கு பாருங்க, அவங்க கூட இந்த லெட்டர்பாடு கட்சிக்கு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திருமாவளவன் அவரை எடுத்துக்கங்க, அவருடைய அறிக்கை எப்படி இருக்குதுங்க, ரொம்ப கேலி கூட்டா இல்லையா? இதே வந்து திருமாவளவன் வந்து அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிகழ்ச்சி நடந்தா ஆளுங்கட்சி எவ்வளவு விமர்சிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, குறைந்தபட்சம் விமர்சிக்க வேண்டாம். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க, அந்த ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறீங்க, அவங்க தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமே, தோழமை சூட்டுதல் தெரியுமில்ல, அதை தோழமை சூட்டுதல் பண்ணிருக்க வேண்டியதுதானே. அதே வந்து உங்களுடைய கட்சி திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சியர் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து அவர் வெளியேற்றணும்னு சொன்ன உடனே இவர் வந்து வெளியேற்றுறாரு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை, அதாவது
பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து பொதுமக்களுக்கு உண்டான கட்சி, மத்தவங்க எல்லாம் பொதுமக்களுக்கு இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி அவ்வளவு வரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய கம்யூனிஸ்ட் இன்னைக்கு எங்க போனாங்க? வைகோ வந்து எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு முதல்ல? திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வைகோ ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வைகோ எங்க இருக்காரு? அவங்க கால் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு வைகோ. இன்னைக்கு இருக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அத்தனையுமே, காங்கிரஸ் முதற்கொண்டு அத்தனையுமே வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு காலத்துல அரசியல் பண்ண கட்சி. ஆனா இன்னைக்கு அவங்க கொள்கை கூட்டணி சொல்றாங்க. என்ன கொள்கை இருக்கு அவங்க கிட்ட? என்ன கூட்டணி இருக்கு? எந்த பேப்பர் நீங்க ஒண்ணும் இல்லை, எந்த சமூக வலைதளத்தை திறந்து பாருங்க, செய்தித்தாள்களை திறந்து பாருங்க, ஒரு நாள் தவறாம, ஒரு நிமிடம் தவறாம திமுக பத்தின செய்திகள் அத்தனையும் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு கொள்ளையடிக்கிறது, இல்ல கொலை பண்றது, இல்லாட்டி இந்த மாதிரி பெண்களை வந்து வன்கொடுமை பண்றது, இந்த மாதிரி செய்திகள் நாளுக்கு நாள் அதிகமாயித்தான் இருக்குதே தவிர எந்த இடத்துலயும் குறைவா இல்லை. இதைய கட்டுப்படுத்துறதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தை கையில் இருக்குதுன்னா, நீங்க குறைந்தபட்சமாவது அந்த போராட்டத்துக்கு உண்டான ஆதரவு தரட்டி பரவாயில்ல, அது ஏளனம் பண்ணாங்களேன். அரசியல் அப்படிங்கிறது வந்து இரண்டு பக்கம் கூர்மையா இருக்கிற கட்சி, எந்த பக்கம் வேணா பாயும். நாங்களும் ஆட்சிக்கு வரும் ஒரு காலத்துக்கு. அன்னைக்கு வந்து இந்த ஃபைலுகளை பூரா திருப்பி எடுத்து நாங்க திருப்பி யாரெல்லாம் இதுல இருக்காங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பா நாங்க யாரையும் விட போறது கிடையாது. நீங்க இன்னைக்கு ஏழை பண்ணிட்டு போயிருவீங்க, நாங்க விட போறது கிடையாது. இல்ல இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க, அந்த திமுகவை சார்ந்தவர்கள் வந்து சொல்றாங்க அந்த பெண் வந்து அந்த இடத்துல போயிருக்க கூடாது. ரெண்டாவது வந்து ஒரு கோழையை வந்து அந்த பெண் வந்து தேர்வு பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெண்ணை வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த வழக்குல வந்து எஃப்ஐஆர் எல்லாம் இந்த நகரெல்லாம் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆனது காரணம் முதல் அரசினுடைய திறத்தன்மையை தான் காட்டுங்க. அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு இடத்துல இல்ல. அந்த ஆட்சி அதிகாரம் வந்து காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தான் வந்து ஒரு காட்டுது தவிர, இதே வந்து ஒரு சாதாரண ஒரு மீன்ஸ் போட்டா உடனடியா வந்து தொலைவீடு போய் கைது பண்ணக்கூடிய திமுக அரசு ஒண்ணும் இல்ல. நம்ம இவரு ரங்கராஜன் அவர் வந்து என்ன பண்ணாரு, முதலமைச்சர் வீட்டுக்கு ஒரு ஜியர் போனாரு. இப்ப வந்து அவங்க வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு ஏன் போனாரு, எதுக்கு போனாருன்னு கேட்டாரு. இது வந்து சாதாரணமா கேட்கக்கூடிய விஷயம். ஆனா அவரை கைது பண்றதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள எட்டி குதிச்சு 50 பேர் சுத்தி வளைச்சு போய் என்னமோ ஒரு தீவிரவாதி கைது பண்ற மாதிரி பண்ணாங்க. இதுல வந்து திமுகவை சார்ந்த இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, இந்த திமுக சேர்ந்த ஞானசேகரன் என்பவர், அவர் திமுக காரர் இல்லைன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க கோயம்புத்தூர் இருக்கோம், பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இந்த சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா திமுக எவ்வளவு பெருசா வந்து அதை காட்டுறோமோ அவ்வளவு தூரம் செய்தித்தாள்கள் ஊடகங்கள் அவ்வளவு பெருசா காட்டுச்சுங்க. அதை விட கொடுமையான விஷயம் இதுல இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. ஏன்னா இந்த நாகரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்குதுங்க. அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை விட மிகவும் கொடூரமான சம்பவங்கள் இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் வருதுங்க. இப்ப நீதிமன்றம் வந்து தானா வந்து இந்த வழக்கை வந்து முன்னெடுத்திருக்கு. இந்த இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே வந்து திமுக ஒரு வேலை செஞ்சதுங்க. சிபிஐ வந்து மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை வந்து இது பண்ணாங்க, ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து அது சந்தேகம் வருதுங்க. இந்த மாதிரி நடக்கும்னு ஏற்கனவே வந்து திமுக முதலமைச்சருக்கு, அவங்களுடைய சகாக்களுக்கு, அமைச்சருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சிருந்துதான் இந்த மாதிரி நடக்கும்போது சிபிஐ உள்ள வந்துட்டா நம்மளுக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே வந்து அந்த சிபிஐ வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாங்க? இவங்க வந்து நேர்மை ஆட்சி பண்றேன்னு சொல்றாங்க, நியாயமான கோரிக்கைகளை நாங்க வந்து நிறைவேற்றோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏன் வந்து அதை வந்து பாஸ் பண்ண அந்த ஜியோ வந்து போட்டாங்க, சிபிஐ வந்து உள்ள வரக்கூடாதுன்னு ஏன் போட்டாங்க? இப்போ ஒரு பொட்டி வச்சுட்டு ஊர் ஊரா போனாரு, ஒரு பொட்டி வச்சுட்டு ஊர் ஊரா போனாரு. அப்போ என்ன சொன்னாரு, இந்த மாதிரி மஞ்சள் கலர் கார்டு தருவேன், அந்த கார்டு எடுத்துட்டு நீங்க நேரா தலைமைச் செயலுக்கு வந்து என்னையவே பார்க்கலாம்னு சொன்னாரு. அந்த மாதிரி திமுகவை சார்ந்தவங்க எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க முதலமைச்சர்? சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு அவர் சட்டை கழிச்சுட்டு வந்து நின்னாரு, சட்டை கழிச்சு வந்து நின்னாருங்களா இல்லையா? இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிற போராட்டத்தை வந்து இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா வந்து பேசக்கூடிய சமூக போராளிகள் அன்னைக்கு அவங்க சட்டை கழிச்சு வரும்போது ஏன் வந்து ஒண்ணுமே பேசவே இல்லை? சரிங்க, நான் ஒரு நியாயமான விஷயத்தை கேட்கறேங்க. சட்டைய இன்னைக்கு அவரே கிழிச்சுக்கிட்டாரு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் யாராவது அவங்க மேல கை வச்சா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே முதல் வேலையா அவங்க மேல யார் கை வச்சாங்க அவங்க மேல ஏசம் எடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் சட்டையை கிழிச்சவர் இன்னாருதான் சொல்லி முதலமைச்சர் வெளியே சொல்லவே இல்லை.
அப்ப காரணம் என்ன? ம். அவரே சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்திருக்காரு அன்னைக்கு. இதுதான் உண்மையா தெரியுதுங்க. சட்டையை கிழிச்சிட்டு வந்து அன்னைக்கு வந்து நின்னாரா இல்லையா? திமுக ஆமா. ஒண்ணும் இல்ல. அதாவது சர்வ வல்லமையா இருந்த ஜெயலலிதா அம்மையாவே தூக்கிக்குள்ள வச்சாங்க. தூக்கிக்குள்ள வச்சாங்களா இல்லையா? ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய சட்டை கிழிச்சவங்க யாரும் இது வரைக்கும் வந்து வெளியுறவுத்துல சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லவே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களே கிழிச்சிட்டு அவங்களே வந்து வெளியே நின்றுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி தானே பண்றாங்க. இவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணா அது வந்து மக்களுக்கான போராட்டம். இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பண்ணா அது மக்களுக்கு உண்டான போராட்டம் இல்லையா? அப்ப இல்ல இப்போ அண்ணாமலை இல்ல வந்து மக்களுக்கு இல்லாத போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல இல்லைங்க. இல்ல இப்ப இந்த சொல்லுங்க. இல்ல இந்த எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் வந்து இப்ப வந்து வெளியில வந்ததற்கு யார் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் இது இப்போ இதுக்குள்ள வந்து முழுக்க பொறுப்பேற்றது? முழுக்க இந்த எஃப்ஐஆர் வெளிவந்ததுக்கு முழுக்க முழுக்க காவல்துறை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்க முடியும். அந்த டிஜிபி ஆகட்டும், அந்த சென்னை மாநகருடைய கமிஷனர் ஆகட்டும், கமிஷனர். மாறுபட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அமைச்சர் செலியன் ஒரு கருத்தை சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த கமிஷனர் வந்து ஒரு கருத்து, சென்னை கமிஷனர் ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ இதுலயே வந்து இவங்களுடைய ஆட்சியினுடைய அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சு போயிருது. ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஆட்சியாளர்களால் முதல்ல வந்து செய்தியாளரை சந்திப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? அதிகாரிகளை வந்து சந்திக்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயே வந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்றதுக்கு இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களுடைய அமைச்சர்கள் இவங்க யாராவது ஒருத்தர் வந்து சகாக்கள் வந்து வெளியே வந்து முதலமைச்சர் வந்து சொல்லலாமே, பேசலாமே. முதலமைச்சர் வந்து அவருடைய கருத்தை தெளிவா சொல்லலாமே. காவல்துறை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அவர் வந்து இந்த எஃப்ஐஆரை வந்து முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்காரு முதலமைச்சர். ஏன் பேசுறீங்க அவரு? ஏன் பேசலன்னா அங்க ஏகப்பட்ட தவறு நடந்திருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்தோட பயங்கரமான கொடுமையான சம்பவம் எல்லாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்துருக்குன்னு தெரியும். அண்ணா பல்கலைக்கழகம் எங்கேயுமே கிடையாதுங்க. தலைமைச் செயலகத்துக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அப்போ இவங்களோட ஆட்சியினுடைய லட்சணம், அவலட்சணம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. முழுக்க முழுக்க எஃப்ஐஆர் வெளியே வந்ததுக்கு காரணம் வந்து காவல்துறை கையில வைத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர இதற்கு சப்பை கட்டி கொண்டு திமுகவோ திமுகவுக்கு சேர்ந்த ஜால்ரா அளிக்கக்கூடிய கட்சிகளோ யாரு வந்தாலும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்ல இதை வச்சு வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி, கோவிச்செழியன், ரகுபதி போன்றவர்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. ரகுபதி, RS பாரதி இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. இதே வந்து இந்த இடத்துல நியாயத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். நாங்க நியாயத்தை கேட்டு நாங்க போராடி இருக்கிறோம். இது வரைக்கும் திமுக செய்த அரசியலை நாங்கள் செய்யவில்லை. இதே எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொல்றாரு? நாங்க அரசியல் செய்யாம அவீரா செய்ய முடியும்னு கேட்டாரு. அந்த மாதிரி இது வரைக்கும் யாராவது எதிர்கட்சியில யாராவது கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி கீழ்த்தரமா பேசியிருக்காங்களா? இந்த இடத்துல நீங்க அரசியல் ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியுமா? நாங்க நீதிக்காக வேண்டி போராடுறோம். எங்களுடைய குரலை நாங்க வந்து கொடுக்கிறோம். அந்த குரலை கொடுக்க கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணீங்க? குரலை நசுக்கிற மாதிரி எல்லா ஊடகங்களையும் சமூக ஊடகத்தை எல்லாத்தையும் நீங்க கையில் வச்சிருக்கக்கூடிய நீங்க என்ன பண்றீங்க? யாருமே போராட்டம் பண்ணக்கூடாது, யாரும் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க குரலை பிடிச்சு நசுக்கிறீங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? எப்படி எங்களுடைய கருத்துக்களை நாங்க வெளியே சொல்றது? உங்களை மாதிரி நாங்க கேட்கலையே. நாங்க என்ன அரசியல் பண்ணாம அவியலா பண்றோம்னு கேட்டாரு. இதே ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா ஒரு தடவை? அப்ப அதை கேட்காம நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அறவழியில நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு திமுகவை சார்ந்த யாருக்குமே அறிகுறி கிடையாது. ஏன்னா கீழ்த்தரமான அரசியலை திமுக இங்க செஞ்சுட்டு இருக்கு. மிகவும் கீழ்த்தரமான அரசியல் செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் தமிழகத்தில் தலைவிரித்து அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய மானங்கெட்ட அரசியல் என்றுதான் நாம் கூற வேண்டும். இதற்கு திமுக தகுந்த பதிலை தகுந்த இடத்தில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை மீண்டும் கையில் எடுத்து இதற்குண்டான குற்றவாளிகள் யார் என்று அதை நாங்கள் தீவிரமாக எடுத்து மக்கள் முன்னாளில் நாங்கள் கொண்டு வருவோம்.
நடிகர் எஸ்.வி. சேகர் வந்து சொல்றாரு, அண்ணாமலை வந்து இதை பண்றது வந்து ரொம்ப கோமாளித்தனமா இருக்கு, அண்ணாமலை வந்து ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாரு. அவர் வந்து காலத்துக்கு இனிமே செருப்பு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருங்க எஸ்.வி. சேகர் ஆல்ரெடி வந்து கோமாளி வேஷம் போட்டு நிறைய கூத்து நடிச்சிருக்காருங்க. இப்போ அதாவது பிஜேபியில இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தார். செக்குலிசம் அது இதுன்னு பயங்கரம் பேசிட்டு இருந்தார். இதே வந்து அன்னைக்கு வந்து என்னைக்கு போய் அவர் உதயநிதி ஸ்டாலினை வந்து பார்த்தாரோ, என்னைக்கு அவர் திமுகவுக்கு போனாரோ, அன்னைக்கே அவருடைய போலியான வேஷம் வெளியே வந்துருச்சுங்க. அவரை வந்து இங்க வந்து நம்ம பேசக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு பெரிய மனுஷன் கிடையாதுங்க. ஏன்னா சமூகத்துல நடக்கக்கூடிய தீமைகளை வந்து எடுத்து சொன்னா வழக்கு, நேரடி ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணா கைது அப்படிங்கிற முறையில தான் திமுக இருக்கு. திமுக இன்னைக்கு எப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது, அதற்கு எப்படி நாங்கள் அறவழியில் போராட வேண்டும் என்று நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இது எஸ்.வி. சேகர் தீர்மானம் பண்ணக்கூடிய கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் தலைவர்களும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கக்கூடிய கட்சி. அந்த இடத்துல நாங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். எஸ்.வி. சேகருக்கு அதை கூறுவதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையை அவரே அவர் நெத்தியில் எழுதி கொண்டு சுற்ற வேண்டியதுதான். இப்போ இந்த சம்பவத்துல குற்றவாளியா இருக்கக்கூடிய ஞானசேகரன் வந்து திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆதாரங்கள் வெளிவந்தாலும் கூட வந்து அவர் திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை என்பதற்கான பல செய்திகள் வந்து திமுக தரப்பிலும் வந்து சொல்லப்படுது. இதுல எது உண்மை? திமுகவை பொறுத்தவரைங்க அவங்க வந்து ஒரு விஷயத்துல போய் சிக்காத வரைக்கும் காலத்துக்கு சுத்திட்டு இருப்பாங்க. அதே ஒரு விஷயத்துல போய் சிக்கிட்டாங்கன்னா அது நாங்களே அல்ல. இதுல வந்து வெட்டா வெளிச்சமா எல்லாருமே அவங்களுடைய எந்தெந்த துறையில வந்து யார் என்னென்ன எடுக்கணுமோ எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வெளியிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவர் வந்து ஞானசேகர் திமுகவில் இல்லை என்று சொல்றாங்க. அப்போ இதுல வந்து ஒரு விஷயம், அமைச்சர்கிட்ட நின்று போட்டோ எடுத்துட்டா பெரிய ஆளா, அமைச்சர்கிட்ட நின்று போட்டோ இது அவர் கூட சால்வை போட்டா அவர் வந்து திமுக காரரா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். திமுக சார்ந்து ஒருத்தர் கேட்கிறார். அப்போ நாம கேட்கிற ஒரே ஒரு விஷயம், இத்தனை ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறோம், இவ்வளவு புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறோம், இந்தந்த இடத்துல முரசொலியில் அவர் பேர் சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம், இத்தனை ஆதாரங்கள் கொடுத்தும் இவங்க எந்த இடத்துலயுமே வந்து என்னைக்குமே, இன்னைக்கு இல்லைங்க, இப்ப இனி வரக்கூடிய காலமா இருந்தாலும் சரிங்க, அது எப்படி பூசி முழுகணுமோ, அது எப்படி முட்டு கொடுக்கணுமோ அந்த அத்தனை வேலைகளும் செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதான் திமுக. அவர்கள் என்றைக்கும் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு சாதாரணமான விஷயம், திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க, இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் முடிஞ்சா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க அதுக்குள்ள ஆதாரத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பல்டி போட்டுருவாங்க, பேசவே மாட்டாங்க. உடனே அதை மலை மாற்றி வேற பக்கம் கொண்டு போயிடுவாங்க. இந்த வேலைக்கு நீங்க பார்த்துட்டே இருங்க. ஆனா இந்த விஷயத்தை பாஜக விடுவதாக இல்லை. இல்ல, இப்போ அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், நிர்பயா ஃபண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. பலருடைய கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்த எஃப்ஐஆர் வெளியான தகவல் வெளியில தெரியும். அப்புறம் இந்த நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிறது மாநில அரசுக்கு வந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன, நிர்பயா ஃபண்டை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய கேள்வி இந்த தமிழக அரசுக்கு பார்த்து நீங்க கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய கேள்வி என்னவா? அதாவது நிர்பயா நிதி மட்டும் இல்லைங்க, நிறைய நிதி வந்து மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க மக்கள் மத்தியில வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசு எந்த நிதியும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதான் வேத வாக்கா போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து வெளியே வர இவங்க பயத்துல பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஊரக உள்ளாட்சி துறையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நிதி வந்து மத்திய அரசு கிட்ட இருந்தா வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஜல்ஜீவன் திட்டமாகட்டும், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், வீடு கட்டக்கூடிய திட்டமாகட்டும், இந்த மாதிரி திட்டங்களுக்கு எல்லாம் வந்து மத்திய அரசு நிறைய நிதிகள் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி கடன் முத்ரா கடன் ஆகட்டும், மத்திய அரசு தான் கொடுக்குது. ஆனா இது எந்த இடத்துலயுமே வந்து மத்திய அரசு கொடுத்தது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து அந்த
பேர் வந்து கிடைக்காது, மத்திய அரசு அந்த பேர் போயிரும் சொல்லிட்டு இப்ப ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் நான் சொல்றேங்க. அதாவது கைவினை பொருளை தயாரிக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு நிதி வந்து மத்திய கவர்மெண்ட் கொடுத்ததுங்க. ஆனா ம். அது வந்து என்ன பண்ணாங்க, கலைஞர் கைவினை இதுன்னு சொல்லிட்டு கைவினை இது திட்டம். சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லைங்களா? இந்த மாதிரி ஆமா. திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுல ரொம்ப நம்பர் ஒன்னுங்க. திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுல நம்பர் ஒன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உடனுக்குடன் திமுக செய்யக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகள் வெளியே வர்றதுனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா முதல்ல ம். எல்லாம் வெளியே தெரியாது. ஒரு விஷயம் ஒரு ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி 4 நாளோ 10 நாள் கழிச்சு தான் மக்களுக்கு போய் சேரும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அந்த நிமிடம் நிமிடம் அந்த செய்திகள் போயிட்டு இருக்கறனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாமத்தான் இவங்க இப்படி முடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ம். மத்திய அரசு இது மட்டும் இல்லைங்க, நிறைய நிதி கொடுத்துட்டு இருக்கு. அந்த நிதி எல்லாமே வந்து ஒரு சில நிதிகள் வந்து இவங்களே பயன்படுத்தாம வச்சிருந்து அது திரும்பி மத்திய அரசுக்கே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ம். நிர்பயா நிதியை வந்து அண்ணாமலை கேட்டதுக்கு அப்புறம் தான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில தெரிய மாட்டிருக்குதுங்க. ம். இந்த மாதிரி ஒரு நிதி இருக்குதா அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு தான் வந்து திமுக இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது ம். அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க. ம். அப்ப இவங்க தான் எல்லாமே பண்ற மாதிரி, இவங்க தான் எல்லாமே செய்யற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசுகிட்ட இருந்து எதுவும் வர்ற மாதிரி காமிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்ப என்ன அர்த்தம், மக்கள்களை வந்து இன்னும் அடிமுட்டாளுகளா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்றாங்கன்னா ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி, அரசியல் இருக்கிற நம்ம சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் சொல்றாங்க. இவங்க இந்த வழியில போறாங்க, ம். அடுத்து இந்த வழியில வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சியில வந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் வந்து திரைப்பட நடிகர்கள், சமூக போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இதுவரையில வந்து எந்த ஒரு நடிகரோ, ஒரு போராளியோ எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம இருக்கிறாங்களே. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது அவங்களை எல்லாம் வந்து ஒரே வார்த்தையில ஒரே வரியில சொல்லணும்னா போலி போராளிகள். அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் குரல் கொடுத்த போராளிகள் இன்னைக்கு எல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு மொத்தமா அந்த கூட்டத்துக்கு மொத்தமா நம்ம வைக்கிற ஒரே ஒரு பேரு போலி போராளிகள். அப்ப இன்னைக்கு அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் தையப்புன்னு குதிச்சவங்க இன்னைக்கு ஒருத்தர் கூட வாய் திறக்கல. ஒருத்தர் கூட வாய் திறக்கல. அப்ப அவங்க போலி போராளிகள் தான் நம்ம பேர் சொல்ல முடியும். உண்மையான ம். போராளிகளா இருந்திருந்தாங்கன்னா, சமூகத்தின் மேல் அக்கறை இருக்கிற போராளிகளா இருந்திருந்தாங்கன்னா, வந்து வெளியே வந்து குறைந்தபட்சம் ஒரு குரலாவது கொடுத்துருக்கணும்ல. நீ ம். எந்த அரசாங்கத்துக்கும் சார்பில்லாதவன் அப்படின்னு நீ உனக்கு காட்டிக்கிற. சரி ரைட்டு. அப்போ நீ எந்த அரசாங்கத்துக்கும் சார்பில்லாதவன், நடுநிலையா இருக்கக்கூடிய நாங்கள் வந்து சினிமா துறை கலைத்துறை சார்ந்த நீங்கள் சொல்லக்கூடிய ம். உங்களுடைய கருத்துக்களை என்றும் நீங்கள் பதிவிடலாம் அல்லவா? ஏன் நீங்கள் ம். பதிவிடவில்லை என்பது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ம். மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்போ பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அத்தனை அத்தனை நடிகர்களும் அத்தனை பேரும் வந்து அவங்களுடைய குரலை கொடுத்தாங்க. பயங்கரமா குரல் ம். கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ம். பொள்ளாச்சி சம்பவத்தை விட பெரிய பெரிய சம்பவத்துக்கு பின்னாடி இருக்குங்கிற எங்களுக்கு பயங்கரமான சந்தேகம் இருக்குது. ம். ஏன்னா ஒரு நாள் 2 நாள்ல நடந்த சம்பவமா தெரியவில்லை. இது ம். பல நாட்கள் பல முறை பல பெண்களை சீரழித்த சம்பவமாகத்தான் இது தெரிகிறது. ஏன்னா அவர் கேஷுவலா வந்து அந்த அண்ணா இதுக்குள்ள போறாரு, அப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அவர் போறாங்க அப்படிங்கிறாங்க. ம். ஞானசேகர் போறாருங்க போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவருடைய அவருடைய மனைவி அவருடைய மனைவி அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல. அதனால அவரை பார்க்கறதுக்காக அவர் போவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. ஆனா அந்த பெண் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் ம். அறிக்கையில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த ஆ. அந்த சாருடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த சார் யார்? இந்த கேள்வி நாம காவல்துறை தரப்புல வந்து அந்த மாதிரி யாரும் இல்ல. இல்ல காவல்துறை தரப்புல அந்த மாதிரி யாரும் இல்ல. இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றமும் வந்து இவர் ஒருவர் தான் சொல்லிட்டு எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து தானாக வந்து இந்த வழக்கை முன்னெடுத்ததுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாங்க. இப்போ ம். காவல்துறை வந்து ஒரு விசாரணையில் ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது
காவல்துறையாகட்டும் யாராக இருந்தாலும் அதை பற்றிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியிடக்கூடாது என்பது வந்து ஒரு சட்டம் இருக்குது. சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை காவல்துறை ஏன் கடைபிடிக்கவில்லை? ஒரு வழக்கு வந்து விசாரணை இருக்குங்க. நீங்க ஒண்ணு சாதாரண வழக்கு நீங்க போய் கேளுங்க. யாராவது ஒருத்தர் சும்மா ஒரு கைது பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், நீங்க போய் போலீஸ் கிட்ட போய் என்னங்க ஏதுங்கன்னு கேளுங்க. இல்லைங்க அது விசாரணை இருக்குங்க, நாங்க அதை பத்தி பேசக்கூடாதுங்க, அதை பத்தி நாங்க சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு அவ்வளவு தெளிவா பேசுவாங்க. யாருங்க? கடைநிலையில் இருக்கக்கூடிய காவல்துறையா இருந்தாலும் சரி, உயர்நிலையில இருக்கிற காவல்துறையா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு உயர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருங்க, அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் எப்படி அதை கொடுக்கலாம்? எப்படி கொடுத்தாரு? ஒரு விசாரணை நிலை இருக்கும்போது, ஒரு வழக்கு வந்து விசாரணை இருக்கும்போது அவர் அதை சம்பந்தமா அதை எப்படி பேசலாம்? சட்டப்பிரிவுப்படி அவர் பேசினாரு. அந்த சட்டத்தை அவர் சொல்லிட்டு பார்க்கலாம். நீதிமன்றத்துக்கு நம்ம ஏன் பாராட்டு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசாரணை இருக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரியா இருக்கு பதவி வகிக்கக்கூடியவர் எப்படி அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அந்த வழக்கையும் தானாக முன் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப இந்த வழக்கை வந்து திமுகவினுடைய கையில் இருக்கக்கூடிய ஏவல் துறையா இருக்கக்கூடிய காவல்துறை இது விசாரிக்க கூடாதுதான் எங்களுடைய கருத்தா இருக்குதுங்க. இதையே சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். முறையான விசாரணை. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல எங்களுடைய விசாரணை நடந்தால் கண்டிப்பாக பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய திமுகவை சார்ந்தவர்கள் வெளியில் வராமல் இருப்பதற்கு என்ன வேலைகள் அதை செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆனா இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாத்தி இது நடந்ததுன்னா இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இது வந்து எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிற உண்மைகள் வெளிவரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு காவல் உயர் அதிகாரி ஒரு விசாரணை கூடிய வழக்கை வந்து எடுத்துட்டு வந்து வெளியே வந்து அவர் வெளிப்படையை எப்படி பேசலாருங்க? பேசுறதுக்கு இல்ல, அது தவறுதான். அந்த மாதிரி அவர் வெளியிட்டு இருக்க கூடாது, அது பேசியிருக்க கூடாது, அந்த எஃப்ஐஆர் நகல் வெளியில வந்திருக்க கூடாது. அது வந்து குற்றம் தான். எஃப்ஐஆர் நகல் முழுக்க வெளிவந்ததுக்கு முழு பொறுப்பு காவல்துறையை தனது சொந்த கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதற்கு முழு பொறுப்பாக இருக்க முடியுமே தவிர அதை தவிர யாரும் அதற்கு பொறுப்பேற்க முடியாது. இது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று, ஏன்னா வெளியிலங்க நடந்தது பரவாயில்லைங்க, தலைமைச் செயலகம் பக்கத்திலேயே நடந்திருக்கு, உலகத்தில் நம்பர் 1 இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு. அதனால அவர் தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். எங்களுடன் நேரலையில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு நீங்க பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை எப்படி மக்களுக்கு கொண்டு செல்வோம். நேரலையில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.